ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சந்திரன் மூல நட்சத்திரத்தில் இடம்பெறக்கூடாது என்பது பண்டைய காலம் தொட்டு நம்மிடையே பழக்கத்தில் இருந்து வருகிறது. பல காலமா அந்த மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண்ணைத்தான் ஒதுக்குவான். ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம்னு அந்த பழமொழியவே மாத்திட்டாங்கன்னு இப்ப பார்த்தோம்ல. அந்த மாதிரிதான் ஜனங்கள்கிட்ட சொல்லி, இதனால ஜோசியர்களுக்கும் கெட்ட பேரு. அந்த பாவம் முதிர்கன்னியா இருந்து எத்தனையோ பேர் அந்த மாதிரி சூசைட் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். இப்போ அதெல்லாம் கிடையாது. பொண்ணு கிடைச்சா போதும்னா அலையிறேன். பையன் பூரா படிக்கலை, பொண்ணு பூரா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படித்து பூரா லட்ச லட்சமாக சம்பாதிக்குது. ஒருவேளை இவனும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிற அளவுக்கு இருந்தால் கூட 1008 கண்டிஷன் போடுது. உன் காசு என் காசு, என் காசு என் காசுன்னு அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு கதை. அதனால பெண் மூலம் நிர்மூலம்ன்றதெல்லாம் பழைய கதை, இப்போ கிடையாது. அது மாதிரி அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பண்டைய காலத்துல சொன்னாங்கல்ல, பெண் ஒருத்தி ஜாதகத்துல மூல நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு பிறந்திருந்தா அது ரொம்ப தோஷம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு காரணம் தனுசு ராசியில மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணிற்கு 7ஆம் இடமாக அமைவது புதன் வீடாகிய மிதுன ராசியாகும். அந்த புதன் கிரகங்களின் காரகப்படி மாதுல காரகன் என்று வழங்கப்படுவார். அந்த புதனே ஜாதகத்தில் மாமனார் மற்றும் மாமியார் ஆகியோரின் நிலையை அறியவும் பயன்படுகிறார். எனவே மூல நட்சத்திரத்தில் பெண்ணிற்கு களத்திரஸ்தானமாய் புதனுடைய வீடே அமைவதால் அந்த பெண்ணின் கணவன் தன் மாமனார் மற்றும் மாமியார் ஆகியோர் தயவிலேயே காலம் கழிக்க நேரிடும் என்பதாலேயே மூல நட்சத்திரத்தில் பெண் எடுக்க இன்றும் சிலர் தயங்குகின்றனர். இப்போதும் கூட மாமனார் வீட்டுடன் இருக்க மருமகன்கள் தயங்குவதும் அப்படி ஒரு பழக்கத்தை ஆண்டாண்டு காலமாய் கடைபிடித்து வருவதும் ஒரு காரணமாகும்னு சொல்லப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு மேல அதை பத்தி நான் பேச தயாரில்லை. மூல நட்சத்திரத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு, அதுல இது ஒண்ணு. அதனால பெண் மூலம் நிர்மூலம்ன்றதெல்லாம் சும்மா பொய், பழமொழி மாற்றப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்கணும். அது மட்டும் வேணா நான் சொல்றேன்.